திருச்சி துறையூர் அருகே உள்ள முருகம்பட்டி வெடிபொருள் தொழிற்சாலை வெடிவிபத்து தொடர்பாக விசாரிக்க நிகழ்விடத்திற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். 18 பேர் உயிரிழக்க காரணமான இந்த விபத்து குறித்து விரிவான ஆய்வு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், சிபிசிஐடி அதிகாரிகள் குழு சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கியாச்சா? கூட காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் சிறிது நேரத்துல சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த விசாரணை துவக்க இருக்காங்க. டிஐஜி மற்றும் எஸ்பி உள்ளிட்ட அந்த சிபிசிஐடி அதிகாரிகள் குழு விரைவில் இந்த ஒட்டுமொத்தமாக உள்ள இந்த 50 ஏக்கர் பரப்பளவுல உள்ள இந்த வெடிமருந்து தொழிற்சாலையை ஆய்வு செய்து வெடிமருந்துக்குள்ளான முக்கியமான அந்த நைட்ரேட் பகுதி தயாரிக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த அந்த வெடிமருந்துக்குள்ள விபத்துக்குள்ளான பகுதியையும் பார்வையிட இருக்காங்க. அவர்கள் விசாரணை ஏற்கனவே மற்ற அதிகாரிகளோட மாவட்ட அதிகாரிகள் மற்றும் மத்திய மண்டல காவல்துறை தலைவர், அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோரும் நடத்திருக்காங்க. இப்ப கூட காட்சிகளை பார்க்கலாம். இதை விட முக்கியமாக ஒரு தகவலை பதிவு செய்ய வேண்டும் பத்மபிரியா. இங்க தற்பொழுது நேற்று வெடி விபத்து நடந்த இதுவரை 24 மணி நேரம் பிறகு இந்த நைட்ரஜன் அமிலம் என்பது ஒரு உருளையில் மிகப்பெரிய உருளையில் உள்ளே 12 டன் அமிலம் உள்ளது. அதனை இப்ப தற்போது பாதுகாப்பாக அதனை வெளியேற்றுவதற்கும் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் அதற்கான பணிகளை இப்ப பூர்வாங்க பணிகளில் ஈடுபட்டு வர காவல்துறை அதிகாரிகள் இப்ப பணியில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறை அதிகாரிகள் இப்ப பணியில இருக்காங்க. நீங்க கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம். தீயணைப்பு படையினர் இருக்காங்க, சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், தீயணைப்பு படையினர் என அனைத்து துறை அதிகாரிகளும் இப்ப தற்பொழுது இங்க இருக்காங்க. இவர்கள் தங்களுடைய பணியை இப்ப தற்பொழுது துவக்கி இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான பணியை துவக்கப்படும். எக்ஸ்ப்ளோசிவ் கண்ட்ரோலர், அதாவது முக்கியமாக இந்த வெடிமருந்து பிரிவுக்கு மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே வந்தவுடன் அதற்கான பணிகளை வீரசக்தியும் இல்லாமல் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உடனடியாக அந்த அமிலத்தை வெளியேற்றுவதற்கான அனைத்து நிகழ்வுகளையும் தயார் நிலையில் ஏற்கனவே அவங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த பணிகளை இப்ப தற்போது துவங்கியிருக்காங்க. பத்மபிரியா. சார்ல்ஸ், நேற்றைக்கு நடந்த இந்த விபத்துல உயிரிழந்தவங்க உடல் சிதறி உயிரிழந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். உடல்கள் துகள்களாக மண்ணோடு மண்ணா கலக்கும் அளவுக்கு ஆபத்தான வெடிமருந்துகள் இந்த ஆலையில பயன்படுத்தப்பட்டுச்சா? என்னென்ன வெடிமருந்துகள் இந்த ஆலையில பயன்படுத்தப்பட்டுச்சு? கம்பித்தோல் முக்கியமாக அதோடைய சக்தியை நீங்க நேரடியாக கூட பார்க்கலாம். இப்ப தற்பொழுது இங்க நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சசிகுமார் இந்த காட்சிகளை காண்பார். என்னுடைய வலதுபுற பகுதியில் கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்திற்கு அதோடைய அந்த பீம், அதாவது மிகப்பெரிய அந்த இரும்பு தூண்களே தூள் தூளாக இந்த தூக்கி வீசப்பட்டுள்ளது. உள்ளே மொத்தம் 22க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்ததாக தகவலான 18 பேர் உயிரிழந்ததாக நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்திருக்காங்க. இப்ப தற்பொழுது பிரவீன் என்ற ஒரு நபர், அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவரும் இதுவரை வீடு சேரவில்லை என உறவினர்கள் போலீசாரிடம் அவர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த வெடி மருந்தானது முக்கியமாக தங்க சுரங்கம் மற்றும் நிலக்கரி சுரங்கம் இது போன்ற சுரங்கங்களில் வெடி வைத்து அந்த பாறைகளை பிளந்து எடுப்பதற்காக இதனை பயன்படுத்தக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த, அதாவது சிலரின் கெமிக்கல், அந்த ரசாயனம் கலந்த இந்த நைட்ரஜன் உள்ள இந்த வேதிப்பொருட்களை அதிகமாக செலுத்தி சக்தி வாய்ந்த வெடிப்பொருளாக தயாரிக்கிறாங்க. பிடிஎன், அதாவது ஆங்கிலத்தில் பிடிஎன் என்று இதை குறிப்பிடுறாங்க. இந்த பிரிவு, அதாவது மொத்தம் 7 தொழிற்சாலைகள் உள்ளே அந்த கட்டடத்தில் இருக்கு. இந்த ஒரு தொழிற்சாலை உள்ள கட்டடம், அதாவது தரைத்தளம் கீழ்த்தளம் என அவர்கள் 3, அதாவது கீழே பேஸ்மெண்ட் உட்பட 3 மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. அதில் பணிபுரிந்த தொழிலாளர்களுடைய ஒரு சிலருடைய பாகங்கள் மட்டுமே கிடைத்தது. அவை தலைகள் கூட கிடைக்க முடியாத நிலை. உறவினர்கள் தற்போது மிகவும் மிகுந்த சோகத்திலும் இந்த கிராம மக்களும் இருக்காங்க. காரணம், இறந்தவர்கள் மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருந்தும் அவருடைய உடல்களை கூட கண்டெடுக்க முடியாத நிலையில இருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வெடிவிபத்து ஏற்படுத்தால் அவர்களுடைய உடல்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக துகள்களாக மாறிவிட்டன. தற்பொழுது அவர்கள் இப்ப இதற்காக, அதாவது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இவர்கள் இந்த இறந்து போன 18 பேருடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. 18 பேர் விவரங்கள் அவர்கள் ஏற்கனவே இருப்பிட சான்றிதழ், அதாவது ஏற்கனவே இருந்ததற்கான சான்றிதழ் காண்பித்து அவர்களுக்கான அடுத்த கட்டமாக இழப்பீடு கிடைப்பது, அரசோட உதவி கிடைப்பது என அனைத்து தகவல்களையும் திரட்டி அதன் பிறகு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வராங்க. மாவட்ட நிர்வாகம் அதற்காக ஈடுபட்டு வருகிறது. அதாவது அவருடைய உறவினர்கள், முக்கியமாக உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் அவர்கள் கதறி அழக்கூடிய காட்சி. ஏனென்றால் அவர்கள் நேற்று காலை
தன்னுடன் அதாவது இருந்துவிட்டு சில மணி நேரங்களில் அவர்களுடைய உடல் கூட கிடைக்க முடியாத நிலைக்கு தற்போது இந்த வெடி விபத்துல அவர்களுடைய உடல் வந்து சிதறி தோள்களாக மாறி இருப்பதால் நீண்ட சோகத்துல இருக்காங்க. இங்க மழை பெய்து வருகிறது. இந்த நான் ஏற்கனவே சொன்ன போல நைட்ரஜன் அமிலம் வந்து குறிப்பாக அதனுடைய அந்த குளிர்ச்சி தன்மை அதிகமாக அதனுடைய அமிலம் வெளியேறினால் சுவாச கோளாறு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்களால் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவலி மற்றும் இந்த சுகாதார சீர்கேடு ஏற்படும். இதனை அனைத்தையும் பாதுகாப்பாக உடனடியாக இந்த அமிலத்தை வெளியேற்றுவதற்காக அனைத்து துறை அதிகாரிகளும் இப்ப தயார் நிலையில் இருக்காங்க.